தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலைத்தடுமாறி சாலையில் விழுந்த 5ஆம் வகுப்பு மாணவி தண்ணீர் லாரி சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் தலைநகர் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. போக்குவரத்து காவல்துறையினர் தங்களது பணிகளை சரிவர செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாலேயே இந்த விபத்து நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர். காலை மாலை வேளையில் பள்ளி குழந்தைகள் செல்லும் நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிப்பதால் தான் இது போன்ற மீளா துயரச் சம்பவங்கள் ஏற்படுவதாக தலைநகர வாசிகள் வேதனை தெரிவித்தனர். விபத்து நடந்த பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் அமைந்திருக்கும் நிலையில் காலை மாலை நேரங்களில் வாகன நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். பிறந்தது இந்த ஏரியா தான் ரொம்ப டிராபிக் இருக்கு. ஒன்னும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இது பண்ணியிருந்தானா குழந்தை இறந்திருக்காது. பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளதாக கூறிய பெற்றோர் உயிரை பணயம் வைத்து குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதாக அச்சம் தெரிவித்தனர். இது பாத்தீங்கன்னா இந்த ரோட்லயே நிறைய ஸ்கூல் ஜோன்ஸ் தான் ஃபுல்லாவே ஓகேங்க. ஹெவி டிராபிக், ஆபீஸ் போறவங்க ஸ்கூல் போறவங்க எல்லாமே இது ஒரே வழியா தான் போய் ஆகும். ஸோ அதனால ரொம்ப ஹெவி டிராபிக்கா இருக்கிறதால ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற கஷ்டம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பள்ளி செல்லும் மாணவிகள் சாலையை கடக்கும் போது பயமாக உள்ளதாக கூறினர். கிராஸ் பண்ணும்போது காலையில் ஸ்கூல் போகும்போது டிராஃபிக்காக இருக்கும், சாயங்காலம் வரும்போது டிராஃபிக்காக இருக்கும். அதனால எங்களை மாதிரியே இங்கே ஒரு பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு இங்கே போக பயமா இருக்கு. மாணவி சௌமியாவுக்கு நடந்தது போல தங்களுக்கும் நடந்து விடுமோ என அச்சப்படுவதாக கூறிய மாணவி பெரம்பூர் பேப்பர் மில் சாலை எப்பவுமே நெரிசலாகத்தான் காணப்படும் என்றார். எங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. அந்த பாப்பாக்கு நடந்தது எங்களுக்கும் நடந்துட போதா அப்படின்ட்டு ஒரு பயம் தான். எப்பவுமே டிராஃபிக்கா இருக்கும். குறுகிய சாலை என்பதால் வீனஸ் மார்க்கெட் பகுதியில் அடிக்கடி விபத்து நேரிடுவதாக கூறிய பொதுமக்கள் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து காவலர்களை பணி அமர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். எப்பவுமே டிராபிக் ஜாம் ஆகுது. வீனஸ் மார்க்கெட் இது மெயின் ஏரியா. இது மெயின் ஏரியால ஸ்பீட் பிரேக் போடணும் ஜாஸ்தியா. இங்க ஸ்பீட் பிரேக் கிடையாது. எதனா போலீஸ்காரங்க எதனா போட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்கூல் நேரத்தில் மட்டும் அந்த ஸ்பீட் பிரேக்கில் போட்டு நீங்கள் போலீஸ்குள்ள போட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். காலையில் லாரிங்க வரக்கூடாது. மெயினாக லாரிங்க வரக்கூடாது. பஸ்ஸுங்க வருது, பஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. லாரிங்க சந்து உள்ளெல்லாம் லாரிங்க வருது, லோடு வண்டிங்க வருது. அதனால மெயின் இன்னும் டிராஃபிக் ஆகுது. பள்ளி தொடங்கும் நேரம் மற்றும் பள்ளி முடியும் நேரத்தில் லாரிகள், சரக்கு வாகனங்கள் போன்ற கனரக வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக், 9-10 மணி ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைமில் லாரி விடக்கூடாது, தண்ணி லாரி. பெரம்பூரில் பள்ளி மாணவி உயிரிழப்பை அடுத்து சென்னையில் கனரக வாகனங்களுக்கு தீவிர நேர கட்டுப்பாடு விதித்து உத்தரவிட்டுள்ளார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண். பள்ளி மாணவர்கள் வரும் நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கக்கூடாது என்றும் பள்ளி தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போலீசார் இருக்க வேண்டும் எனவும் ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். சாலை விபத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் வாகனங்களை 100 நாட்களுக்கு திருப்பி ஒப்படைக்க கூடாது என கட்டளையிட்டுள்ள ஆணையாளர் அருண் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார்.